கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மீது எப்பொழுது விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ நம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை தேட வேண்டும். வேதம் சொல்கிறது, இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இரு மனதோடு நாம் கேட்போம் என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் மீது நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம் ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு பதில் கொடுப்பார். நமக்குள்ளே அவிசுவாசம் வந்துவிடக்கூடாது. நம் விசுவாசத்திலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் விசுவாசத்தோடு நம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுப்பார். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம் தேவனை தேடும்போது அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர், நன்மைகளை கொடுக்கிறவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் என்பதை நாம் அறிந்து ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறையப்படாது. நம் தேவனை தேடும்போது, கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு பதில் கொடுப்பார். ஒரு குறையும் வராதபடிக்கு நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கிறதா, நம்பிக்கை இருக்கிறதா, அல்லது நமக்குள்ளே சந்தேகம் வருகிறதா, அவிசுவாசம் வருகிறதா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருபோதும் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்குள்ளே எதுக்கு அவிசுவாசம், சந்தேகம் வருகிறது? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவிசுவாசத்தினாலே, சந்தேகத்தினாலே அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆசீர்வாதத்து தடையாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரையே நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நன்மையான காரியங்களை தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. பிரியமானவர்களே, நம் விசுவாசத்தோடு கர்த்தரை தேடும்போது, தேவனை தேடும்போது நம்முடைய எல்லா காரியங்களும் வாய்க்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தரையே நம்பி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை நடத்துவார், உங்களை போஷிப்பார், உடுத்துவிப்பார், உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை பாதுகாப்பார், சத்துருவின் கிரிகளுக்கு விலக்கி நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. உம்மை முழு இருதயத்தோடு நாங்கள் தேடுகிறோம். எங்களை வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் வியாபாரங்கள், தொழில்கள், வேலைகள் செய்கிறார்களோ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க.
கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ அப்படின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கடலையிடுங்க. இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், மனம் இறங்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ வேலை காரியங்கள் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரதன ஹந்தரோ ஷாக்கா ரதன ஹதுரபா ரீபா கேரே ஷேகே லதன ஹதரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ரீபா கரா தன ஹத ரஷாதனமலா ஹதரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தடைகள் நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு தேவ சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்ற நிம்மதி இல்லாமல் தரித்திர நிலைமையில வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திப்பீராக. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பன தரிசனங்களை கொடுங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையிலிருந்து தேவ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். முற்றிலுமாக ஆசீர்வதிப்பீராக, எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.